டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸ் டெக்னிக்கலாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை நம்மளுக்கு இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் இந்த ஹரிசாண்டல் லைனையும் இந்த ஜோனையும் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டைரக்டாக பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் இந்த டபுள் பாட்டம் அதனுடைய வேலையை சிறப்பாக செஞ்சிருக்குன்னு சொல்லி ஆகணும். அண்ட் டபுள் பாட்டமோட நெக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றுக்கே பிரேக் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக அமைஞ்சதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு பக்கத்தில் இருந்த ரெசிஸ்டன்ட்டையும் வந்து சேர்ந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் சைன் தான். பட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸ் உங்களுக்கு டபுள் பாட்டமாக ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறத நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன். இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதே ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறத பற்றியும் என்னோட வீடியோஸில் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டல் லைனுங்கிறது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் தான் அப்படிங்கிறத நான் வந்து நேற்றே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நம்ம அதை வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்தது தான் ஒரு கிளியர் பிரேக் அவுட். இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் மூவ் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கு. நீங்கள் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி 2 மடங்கு ஏறி இருக்கு. ஏன்னா நிஃப்டி வந்து 0.36% தான் ஏறி இருக்கு. பட் பேங்க் நிஃப்டி 0.63%. நல்ல ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு நேற்று கிடைச்சதுனால இந்த இடத்துல நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ப்ராப்பரா இல்லாததுனால நான் கன்ஃபார்ம்டா உங்களுக்கு சொல்லலை. பட் இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணி கிளியரான ஒரு அப்பும் நம்மளுக்கு கொடுத்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் ஒரு அப்பும் நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த ரெட் லைன் பிரேக் ஆனால் மட்டும் தான் நம்ம ஒரு ஃபாலோ எதிர்பார்த்திருந்தோம். அந்த ரெட் லைன் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகவே இல்லை. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். எவ்வளவு அக்யூரேட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்க. நியர்லி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆன அதே ஷேப் ஆஃப் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் போதே நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் தான். அந்த கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்ட்டு. எக்ஸாக்டா அது பிரேக் ஆகல. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பவும் நமக்கு அடுத்ததான் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மார்க் பண்ண அந்த ஜோன் பர்ஃபெக்டா அதனுடைய ஒர்க்கை பண்ணியிருக்கு. இப்போதைக்கு நல்ல ஒரு அப்பவும். ஏன்னா அந்த ஜோனுடைய பாட்டம் அப்படின்னு பார்த்தாலே ஒரு 53,760 அந்த லெவல்ல இருக்கு. இப்போ இன்னைக்கான ஹை வச்சு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து நியர்லி வந்து ஒரு 1700 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஏறி இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப் மூவ் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல கிளியரா நம்மளுக்கு இப்போ மார்க் பண்ண ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரீச் ஆயிருக்கு. இங்க பேட்டர்ன் வைஸ் எல்லாமே சேம் தான். டபுள் பாட்டம் அதே தான் வந்திருக்கு. ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவ்ங்கிறது வந்து கொஞ்சம் லேகிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேகிங்கா இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்றதும் சரி, அந்த ரெசிஸ்டன்ட்டை டச் பண்றதும் சரி நம்மளுக்கு அக்யூரேட்டா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம மார்க் பண்ண அந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது சென்செக்ஸ்ல பிரேக் ஆகல. பட் நிஃப்டியில பிரேக் ஆயிருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு சென்செக்ஸ் தான் இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி சென்செக்ஸ் தான் அக்யூரேட்டாவே இருக்கு அப்படின்னா மேபி இங்கிருந்து ஒரு இறக்கம் வரலாம், ஒரு ரீடெஸ்டிங்காக. ஏன்னா இந்த பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் கூட ஒரு டவுன் மூவ் வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனது நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ரெட் கேண்டில் மட்டும் தான். இந்த 3வது கேண்டில் பாட்டம்ல இருந்து வந்த 3வது கேண்டில். மற்ற எல்லா கேண்டிலுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே இடத்துல தான் உங்களுக்கு ரெட் கேண்டில் வந்திருக்கும். ஈவன் இந்த பெரிய ரெட் கேண்டில் கூட இங்கிருந்து ஒரு பெரிய கேப் அப் ஆயிட்டு அன்னைக்கு வந்து பாசிட்டிவா தான் க்ளோசிங் வச்சிருக்கு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் க்ளோசிங் இல்ல, அதுக்கடுத்த நாளும் பெரிய நெகட்டிவ் க்ளோசிங் இல்ல, அதுக்கடுத்ததும் பாசிட்டிவ் க்ளோசிங், அதுக்கடுத்ததும் பாசிட்டிவ் க்ளோசிங். இந்த ரெட் கேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே மெஜாரிட்டி ஆஃப் தி பிளேசஸ்ல பாசிட்டிவ் க்ளோசிங்கும் 2 இடத்துல சேம் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு இறக்கமே வரல. இந்த பாட்டம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 79,830 அந்த லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 82,690 ஒரு 3000 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இறக்கமும் வராம உங்களுக்கு ஏறிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பா என்ன ஆகும், ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணும்போது ஒரு இறக்கம் வரும். அந்த இறக்கம் எதுவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது அப் ட்ரெண்டுக்கான டபுள் பாட்டம் நெக் பாயிண்ட் பிரேக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த டபுள் பாட்டம் நெக் பாயிண்ட் நம்மளுக்கு ரீடெஸ்ட் ஆகணும். நிப்டியில் நடக்குதோ இல்லையோ மேபி இங்க நடக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாராளமான ஒரு ரீடெஸ்டிங்கா எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மா பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண ஜோன் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் 5 டேஸா அந்த ஜோன் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுக்காக தான் சொல்றேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னிக்கல்ஸும் சொல்லுவேன். பிளஸ் என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா நான் பேசிக் லேர்னரா இருக்கேன், எனக்கு வந்து இப்போ வரைக்கும் தெரியல, எனக்கு எதுவுமே டெக்னிக்கல்ஸ் தெரியாது, நான் ஜாயின் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா என்னுடைய கிளாஸஸை நான் வெரி வெரி பேசிக்ஸ், அதாவது ட்ரேடிங் வியூவை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் வரைக்கும் நான் கொண்டு போறேன். ஸோ அந்த இதில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தாராளமாக லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்ததா
இப்போ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ட்டை நம்மளுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தாராளமா அந்த ஜோன் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அடுத்ததா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியில் கிட்டத்தட்ட ஒரு டவுன் மூவ் வர்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என்ன ஒரு ரீசன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெண்ட் லைன் நேற்றுக்கே பிரேக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இறக்கத்தை கொடுக்கல அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு கிளியரான பிரேக் டவுன் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டோஜி கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு மைனர் க்ளோசிங் மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ரெட் கேண்டில் க்ளோசிங் நடந்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இது இறங்க இந்த ஸ்விங் லோ, அடுத்ததான் இந்த ஸ்விங் லோ, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன், இது எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. பட் கரண்ட் லெவலை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நியர்லி வந்து ஒரு 1400 பாயிண்ட்ஸுக்கும் கீழே இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபால் வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடி நம்மளுக்கு அந்த டபுள் பாட்டனுடைய நெக் பாயிண்ட் கிட்ட எக்ஸாக்டான க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டனுடைய நெக் பாயிண்ட் பிரேக் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகட்டும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோஸில். நீங்கள் ஸ்டாக் உடைய டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தலைவனுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்மூவ் வர சான்சஸ் இருக்கு. பட் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அடுத்த ரெஸ்டாரண்டா நமக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அடுத்ததா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கன்சல்டேஷன் இந்த இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் கன்சல்டேஷன்ல எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிளியர் டோஜி கேண்டில் இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ட் கிட்ட ஒரு டோஜி ஃபார்ம் ஆகும்போது அதனுடைய ஹை எண்ட்ல ஒரு க்ரூஷியல் லெவலாக ஒர்க் அவுட் ஆகும். மேபி ஃபால் ஆகுது அப்படின்னா அதனுடைய லோ பிரேக் ஆகி ஒரு ரெட் கேண்டில் க்ளோசிங் வைக்கும். இல்ல ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிற இண்டிகேஷன் இண்டிகேட் பண்ணதுன்னா அதனுடைய ஹையை பிரேக் பண்ணி ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல எது நடந்தாலும் நம்ம அதனுடைய டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியூ எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ மற்ற இண்டெக்ஸுக்கும் இது என்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ கொடுக்குதோ மற்ற இண்டெக்ஸையும் அதை வேஸ்ட் பண்ணி நம்ம திங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் க்ரூஷியலா வாட்ச் பண்ணணும். ஏன்னா ரெசிஸ்டன்ட்ல ஒரு கிளியர் டோஜி ஃபார்மேஷனை கொடுத்துருக்கு. அடுத்ததான் நிஃப்டி 500. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண ஜோனுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. இப்போ நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ட்டுக்குள்ள ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் ஆகிறது கிளியரா தெரியுது. அப்போ இந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ங்கிறது இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு அப்மூவ் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒரு பெரிய அப்மூவ். பட் நிஃப்டி இருக்கக்கூடிய வேல்யூஷன்லையும் சரி பிளஸ் கரண்ட் சினாரியோஸ்லையும் சரி நம்ம பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட்ஸ் எதுவுமே ஒரு பெரிய ஒரு அப்மூவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. ஸோ எல்லாமே கரண்ட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததான் மிட் கேப். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இறக்கம் பட் பாசிட்டிவான க்ளோசிங். நான் சொல்றது அதுதான். ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் சரி நம்மளுக்கு க்ளோசிங் வந்து பாசிட்டிவா இருக்கு. அதுக்கான காரணம் அந்த கேப் அப் ஓப்பனிங் தான். கேப் அப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து இறங்கி இருக்கு. அதனால தான் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. பட் க்ளோசிங் வைஸ் இது பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா நமக்கு நடந்தது நேற்றுக்கு தான். ஸோ இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு நடக்கதா இல்லையாங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸான ஏற்றம். அந்த கண்டினியூஸான ஏற்றம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இறக்கத்தையாவது கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன இறக்கம் வருது அப்படின்னா இங்க அந்த பிரேக் அவுட் பண்ண அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அது நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த டபுள் பாட்டனுடைய நெக் பாயிண்டை மட்டும் தான் ரீடெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் கீழே கூட வரலாம். அதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் வருதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டபுள் பாட்டனுடைய நெக் பாயிண்டை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணது ஸ்மால் கேப் தான். ஏன்னா இந்த நிஃப்டி 50 கூட பிரேக் பண்ணல, சென்செக்ஸ் பிரேக் பண்ணல, இது எல்லாமே நம்மளுக்கு நேற்றுக்கு தான் பிரேக் பண்ணுச்சு. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ஸ்மால் கேப் பிரேக் பண்ணிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கேப் அப் ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில், இன்னைக்கும் நல்ல ஒரு கேப் அப் அண்ட் ஆல்சோ ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இங்க நம்மளுக்கு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி பாசிட்டிவ் சைன் நம்மளுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததான் இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை தான் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்த ரெசிஸ்டன்ட்டா. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸும் எப்படி நிஃப்டி 500 உள்ள ஒரு ஜோனுக்குள்ள என்டர் ஆயிருக்கும், ஒரு நார்மல் ரெசிடென்ட் ஜோனுக்குள்ள என்டர் ஆயிருக்கும், அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசிடென்ட் ஜோன்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்டர் ஆயிருச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டே நம்மளுக்கு அதுக்கான ஒரு மூவ் இண்டிகேட் பண்ணிருக்கு. நீ அடுத்ததான் இந்த ஜோனுடைய ஹை பிரேக் ஆகிறதுக்காக தான் வெயிட்டிங். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்தர் மூவ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இந்த ரெசிடென்ட் பிரேக் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா நெக்ஸ்ட் 50 அந்த பிரேக் அவுட். ஸோ அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வாட்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே இந்த கிரீன் கேண்டிலுடைய ஃபைனல் க்ளோசிங் பிரைஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அது நம்மளுக்கு ரீடெஸ்ட் ஆயிருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல இங்கே தான் நம்மளுக்கு ஒரு அப்மூவ் வந்துச்சு அப்படின்னா
இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பாசிட்டிவாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்து சப்போர்ட்டை ரீட்டர்ஸ் பண்ணி அடுத்த ஒரு மூவ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவாக தான் எடுத்து ஆகணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் வந்து ஒரு பீக்கில் ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு மைனர் ரெட் கேண்டில் ஒரு -19 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கரண்ட் லெவலில் சொல்லும்போது இது ரெஸ்டண்டா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. இந்த ட்ரெயினில் நம்மளுக்கு ரீச் பண்ணுச்சுன்னா ஒரு ரெஸ்டண்ட்டை நம்ம ஃபீல் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 சிமிலர்ஸ் உங்களுக்கு எப்படி வந்து நாஸ்டாக் மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ரெஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனும் ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. சப்போர்ட் ரொம்ப தள்ளி இருக்குது, பட் ரெஸ்டன்ட் கிட்டத்தட்ட பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கோல்டு இன்னைக்கே இறங்கிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபாலோ ஆகாமல் கண்டினியூஸான ஒரு அப்மூவ் கொடுத்துருக்கு. அப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது கோல்டில் நடக்கும். இந்த பாட்டம்லேருந்து எவ்வளோ ஏறி இருக்குன்னு நீங்கள் வந்து இந்தியன் ருப்பியில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10% ஏறி இருக்கு. அதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பர்ஃபார்மே பண்ணாது. உங்களுக்கு வந்து ஒரு சில பீரியட்ஸ்ல ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% to 8% தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். பட் நம்மளுக்கு ஒரே மாசத்துல 10%ங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அட் த சேம் டைம் நம்ம மார்க் பண்ண ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறதுனால ஆக்சுவலாக அது வந்து ஒரு டெக்னிக்கல் லெவல் தான். அந்த டெக்னிக்கல் லெவல் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இங்கேயும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, பட் அது ஒரே ஒரு நாள் இன்ட்ராடேல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு இறக்கத்தை இந்த செகண்ட் லெவல் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்துச்சு அப்படின்னாலே அது நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம அடுத்த லெவல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய வீடியோவில் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க, எதை பேஸ் பண்ணி நான் அடுத்த லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வரும். அடுத்ததாக சில்வர் நல்ல ஒரு இறக்கம்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கேப் ஃபில் பண்ணுச்சுன்னா சில்வரில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்ததாக க்ரூட் ஆயில். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட்லைனுக்கு அகைன் பக்கத்தில் வந்துட்டாங்க. இனி இந்த ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு அப்மூவுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.